என்னத்தை பாக்குற? பால் என்னது? இல்ல அது வந்து பால் கொண்டு வந்திருக்கேன். அது ஊத்திட்டு போ. எங்க ஊத்த சொல்றீங்க? பாத்திரம் ஏதாவது இருந்தா கிச்சனுக்கு போ, அங்க பாத்திரம் இருக்கும், அதுல ஊத்திட்டு போ. சரி ஊத்திடுறேன். பாட்டு கட்டி ஆட போறேன். மேடம், என்னாச்சு? ஊத்துறதுக்கு எந்த பாத்திரத்தையும் காணுமே. இவன் ஒருத்த மாங்காய் மடைய. மேல இருக்கிறது உனக்கு பாத்திரமா தெரியல? ஓ, இங்க இருக்கா? நான் மேல பாக்கல மேடம். ஏன் கீழே மட்டும் தான் பாப்பியா, மேல பாக்க மாட்டியா? மாற மாட்டேன். கையில பிடிங்க. ஜர்க்கு ஓவர் ஆகுது. பாத்திரம் ரொம்ப அடி வாங்கியிருக்கும் போல இருக்க. சிந்தாம ஊத்து. நீங்க ஆட்டாம புடிங்க. இந்த பாத்திரத்துல ஊத்திட்டே இருக்கலாம் போல இருக்கு. நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன். வணக்கம் சண்முகட. வாடா வாடா கோபாலு, என்ன பாட்டு பலமா இருக்கு, என்ன கதை? என் கதையை விடுன, நீ எப்படிங்கிற அதை சொல்லு. எனக்கு என்னடா, அந்த ஆண்டவ புண்ணியத்துல தொழில் பிரமாதம் போயிட்டு இருக்கு. ஏகப்பட்ட வீட்டுக்கு பால் ஊத்த வேண்டியது. நான் கிளம்புறேன். ஊத்துடா ஊத்து, பாலை மட்டும் ஊத்து, கேப்பு கிடைக்குன்னு தண்ணியை ஊத்திடாத. இவ்வளவு நேரம் அம்மிக்கையும் சத்தத்தையே காணோம். மேடம், மேடம். ஓ கோபால், வா உள்ள வா. இல்ல பரவாயில்ல மேடம், நான் வேணா அப்புறம் வரேன். நீங்க அது ஒண்ணும் இல்ல, நான் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். சரி, அப்புறம் உங்க இஷ்டம். தேடி வந்த கோபாலா, அத கூட கொள்ள வச்சிருக்கேன் கோபாலா. மசக்குட்டி தேடி வந்த கோபாலா, பாத்து மூடி போட்டு வச்சிருக்கேன் கோபாலா. அடிக்கடி இந்த வீட்டு பக்கம் பாக்குறேன். பாலை கறக்கிறத விட பணத்தை கறக்கிறது தான் பெரிய விஷயமாகுதுண்ணே. பணம் வாங்க மட்டும் வரியா, இல்ல படம் பார்க்க வரியா? அதெல்லாம் ஒண்ணு இல்லண்ணே. மாசத்துக்கு ஒரு தடவை தான் பணம் தரணும். அதையும் 10 தடவைக்கு மேல நடக்க வைக்காம யாரும் பணம் தரதே இல்ல. சரி சரி, இதை வாயில வச்சுக்க. சரி வரனே. பெட்ரோலைய போட்டேன்டி, கிக்கு கொஞ்சம் ஏறுதடி, கிக்கு கொஞ்சம். நான் செஞ்சது தப்பா? எப்படி தப்பாவும்? என் மனசுக்கு பிடிச்சிருக்கு செஞ்சேன். நான் ஆசைப்பட்டதெல்லாம் இப்பதான் கிடைக்குது. எதுவும் தப்பில்லை, எதுவும் தப்பில்லை. விடுங்க. முடியாது. இன்னைக்கு ஏன் இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? உங்களுக்கு வேலை செய்ய பிடிக்கலையா? காலையில இருந்து நினைப்பாவே இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, ஹாஸ்பிட்டல்ல வேற இன்னைக்கு பேஷண்ட்ஸ் அதிகமா வரல, அதனாலதான் சீக்கிரமா வந்துட்டேன். என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, நீங்க போய் ஃப்ரெஷ் ஆகுங்க, நான் சூடா டீ எடுத்துட்டு வரேன். அதை விட நான் சூடா இருக்கேன். எனக்கு டீ வேண்டாம், இப்போதைக்கு நீதான் வேணும். விடுங்க, இன்னும் இருட்டு கூட இல்ல. எனக்கு கிச்சன்ல நிறைய வேலை இருக்கு. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். சொன்னா கேளுங்க. ப்ளீஸ் டார்லிங், நான் நல்ல மூட்ல இருக்கேன். ப்ளீஸ், நான் போய் சமையல் பண்ணணும். சமையல் இப்பவே பண்ணணுமா? அதுக்கு ரொம்ப நேரம் இருக்கு, அப்புறமா பண்ணிக்கலாம். ஆசையா 2 வார்த்தை பேசுங்க.
பேசுறது எப்ப வேணாலும் பேசலாம், ஆனா இப்ப இதுதான் முக்கியம். எனக்கு சமையல் வேலை இருக்கு. என்னாச்சு இவளுக்கு? சும்மா இருந்த சங்க இப்படி ஊதி கெடுத்துட்டியே. என்ன கோபால், பாத்திரத்தோட எவ்வளவு நேரம் உனக்காக வெயிட் பண்ணிட்டு அது தெரியுமா? வர வழியில ஒரு வீணா போன ஃப்ரெண்ட பாத்துட்டேன். அவனை கைட்டு விட்டு வரதுக்கு லேட் பால் ஆயிடுச்சு. இருக்கா? பாலும் இருக்குது. உங்களுக்கு இல்லாத பாலா? பாத்திரத்தை நீட்டுங்க. எவ்வளோ பெரிய பாத்திரம், எவ்வளவு ஊத்தினாலும் ரொம்ப அது பொழுகுதே. இதுக்கே நாம 5 வேளை சாப்பிடணும் பொழுது. உள்ள போலவா? முழுசா மூட கூட விட மாட்டீங்க. என்னன்னா நீங்க இவ்வளவு சீக்கிரம் எழுப்புறீங்களே, கொஞ்ச நேரம் தூங்க விடுங்களேன். ஏல எருமை இவ்வளவு நேரம் தூங்கணும்னா பால் எவன்டா ஊத்துறது? ஐயோ நீங்க வேறன என்ன சூப்பர் கனவு கண்டிருந்தேன் தெரியுமா? ஏலே இந்த மாதிரி கனவு கண்டனா ராத்திரி பஸ்ஸுக்கு நீ ஊருக்கு போக வேண்டியதா? இந்தால எடுத்துட்டு போய் வீடு வீடுக்கு பால் ஊத்து பா. கனவுல ரொம்ப ஒரு வச்சு அவுத்து போட்டு ஆடுறாங்க. சரி சரி போறேன் போறேன். குழம்பிட்டு இருந்தா கொன்றுவோன. மேயற மாட்டா நக்கற மாடு கெடுக்குமா? அந்த கதை தாண்டி உன் கதை. போ போ. அண்ணாச்சி தாஜி ஹோட்டலுக்கு எப்போ பால் அனுப்பிச்சாச்சா? அடா சந்திரமனுக்கு 4 மணிக்கே கொடுத்து அனுப்பிச்சிட்டே. நம்ம பால்லாம் வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வரலாச்சு. சரி பால் வரல கால் வரல சொல்றது விட்டுட்டு பழைய பாக்கிய கொடுத்து அனுப்புங்க. அப்புறம் பாலுக்கு பதிலா தண்ணி தான் வரும். புரிஞ்சுக்கோங்க என்ன? புரிஞ்சுதா? வச்சிடுறேன். பணம் கொடுக்க வைக்கல பாலை காணுமா? அண்ணே ஒரு பிஸ்கட் பாக்கெட் கொடுங்க. எவ்வளவு? 10 ரூபா கொடு. இந்தாங்கண்ணே. ஒரு வழியா காலில் போனி ஆயிடுச்சு. வணக்கம் சண்முகண்ணே. வணக்கம்டா கோபாலு. என்னென்ன விசேஷம்? நல்லா இருக்கீங்களா? எனக்கு என்னடா நான் ரொம்ப ஜாலியா இருக்கேன். சரி சரி வியாபாரம் எப்படி போயிட்டு இருக்கு? அதெல்லாம் சூப்பரா போயினுக்குதுண்ணே. ஊத்துறதுக்கே நேரம் இல்லைன்னா பாத்துங்களேன். நீ ஊத்துறதெல்லாம் தண்ணி பால் தானே. என்னண்ணா இப்படி எல்லாம் சொல்றீங்க? யாராவது கேட்டு உண்மை நம்பிட போறாங்க. சரி சரி நான் வரேனே. நீ என்னைக்குடா பால்ல தண்ணி கலந்த? தண்ணியில வேணா பால் கலந்துட்டு இருக்க படுவா பயில. இந்த பால்காரன் எப்பதான் வந்து பால் ஊத்துவானோ? ஆஹா ஆச்சரியமா இருக்கு மேடம். இவ்வளவு சீக்கிரம் எழுந்துக்கிறீங்க? அது ராத்திரி சீக்கிரமாவே தூங்கிட்டேன். ஏன் சார் இல்லையா? இருக்காரு, உள்ள தூங்கிட்டு இருக்காரு. அப்ப எனக்கு வேலை இல்ல, நான் கிளம்புறேன். உடனே கிளம்பணுமா கோபால்? கொஞ்ச நேரம் பேசலாம்ல. என்ன கீழே உட்காருங்க, மேல உட்காருங்க. கீழே உட்காரதான் ரொம்ப பிடிக்கும். சரி மேல உட்காந்து பாக்குறேன். என்ன சூட டீ குடிக்கிறியா? இல்ல மேடம், எனக்கு டீ சாப்பிடுற பழகலாம் இல்ல. பால்னா விரும்பி சாப்பிடுவேன். பால் மட்டும்தான் குடிப்பியா? சரி, உங்க வீட்டுல யார் யார் இருக்காங்க? எங்க பாட்டி, அப்புறம் நானு. கல்யாணம் பண்ணிக்கலையா? பண்ணிக்கணும்னு ஆசைதான், ஆனா உங்களை மாதிரி யாரும் கிடைக்கலையே. உண்மையாவா? என்ன அப்படி என்கிட்ட உனக்கு பிடிச்சிருக்கு? நீங்க ரொம்ப நல்லவங்க, பாக்குறதுக்கும் அழகா இருக்கிறீங்க. உன்னை பார்த்தாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க கூடவே இருக்கணும்னு எனக்கும் ஆசைதான் மேடம். பகலெல்லாம் என் கூடவே இரு, ராத்திரி என் கூடவே இருக்கலாம். ஆனா சார் ஊர்ல இல்ல. அதுப்போ ஊருக்கு போனா சொல்லி அனுப்புங்க. சரி வரட்டுமா? நைட் ஷோ பார்க்கணும்னு எனக்கும் ஆசைதான். இந்த சொரக்காயை எடுத்துக்கின்னு மேடம் வீட்டுக்கு போலாம். இந்த நீளமான சொரக்காயை பார்த்ததும் மேடம் அப்படியே குஷி ஆயிடுவாங்க.
நான் தான் பால் கோபால். உள்ளவா, கதவு சும்மா சாத்தி தான் வச்சிருக்கேன். மேடம், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு இதை வாங்கிட்டு வந்தேன். தேங்க்யூ. உட்காரு. தேங்க்யூ மேடம். இன்னைக்கு என்ன ரொம்ப அழகா இருக்க. பூவோட சேர்ந்தா நாரும் மணக்கம்ல. திடீர்னு எதுக்கு சொரக்கா வாங்கிட்டு வந்திருக்க? மார்க்கெட்டுக்கு போன இந்த சைஸ்ல சொரக்காவை பார்த்தோன்னே உங்களுக்கு பிடிக்கும்னு. போதும் போதும், நீ பேசியே ஆளை கவுத்துருவ. கவுத்துன்னு இருக்கிறது நீங்க தான் மேடம். ஏன் மேடம்? இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன? வணக்கம் டாக்டர் சார். வணக்கம் சண்முகம், எப்படி இருக்கீங்க? அந்த கடவுள் புண்ணியத்துல நல்லா இருக்கா சார். வணக்கம் டாக்டரையா. அட கோபால், வணக்கம். எப்படி இருக்க? ஏதோ உங்க தயவுல நல்லா இருக்கேன் சார். என் கையில என்ன இருக்கு, எல்லாம் மேல இருக்கிறவன் தயவு. கரெக்டா சண்முகம்? கரெக்டா சொன்னீங்க சார். சரி, நான் கிளம்புறேன் சண்முகம். வரேன் கோபால். வாங்க சார். ஏண்டா கோபால, டாக்டர் அந்த பக்கம் போனதும் இந்த பக்கம் போற என்ன விஷயம்? நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க சண்முகண்ணே. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அப்படிலாம் ஒண்ணு இல்லையா? டே கோபாலு, நானும் வயசை தாண்டி வந்தவன் தான். இந்த மாதிரி எவ்வளவு மேட்டர் பார்த்திருப்பேன். நீங்க பாருங்க சண்முகண்ணே, என்கிட்ட இந்த மாதிரி தேவையில்லாம எல்லாம் பேசாதீங்க. எனக்கு அது பிடிக்காது, புரிஞ்சுதா? மடியில கடலைன்னா வழியில என்ன பயம்? உனக்கு ஏன் கோபம் வருது? இதே மாதிரி பேசிட்டு இருந்தீங்க, அப்புறம் நடக்கிறதே வேற. கோபம் வருமா? இந்த மாதிரி பேசக்கூடாதா? இந்த சண்முகத்தோட பவர் என்னன்னு உனக்கு காட்டுறேன்டா. இந்தாங்க சாப்பிடுங்க. கொட்டிக்க, நல்லா கொட்டிக்க. ஒரு வார்த்தை கேட்காத. நீயும் சாப்பிடு. வேண்டாம், நான் இப்பதான் சாப்பிட்டேன். என்ன அதிசயமா இருக்கு, இவ்வளவு சீக்கிரம் சாப்பிட்ட? அது என்ன அவ்வளவு பெரிய விஷயமா? ஹலோ, ஆமா டாக்டர் சஞ்சய் ராமசாமி தான் பேசுறேன். சொல்லுங்க சொல்லுங்க. ஓகே ஓகே ஓகே, நான் கிளம்பி வந்துடுறேன். ஓகே, தேங்க்யூ. யார் இது போன்ல? ஒரு அர்ஜென்ட் ஆபரேஷன், அதனால நான் சீக்கிரம் காலையில கிளம்பி ஆகணும். ஓகே, நீங்க சாப்பிட்டுட்டு இருங்க. நான் போய் உங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணி ரெடி பண்ணி வைக்கிறேன். நீங்க சீக்கிரம் வாங்க. தும்பிடி சுடரே, என் மனது உன்னை சுற்றுமே. மேடம் மேடம், நம்ம வீட்டுக்குள்ள போறதுக்கு எதுக்கு பெல்லு? என்ன லேட்டா வந்திருக்க? வேற ஒண்ணும் இல்ல, நைட்டெல்லாம் உங்களை நினைச்சு தூக்கமே வரல, அதான் லேட்டா எழுந்துட்டேன். ஒரு நல்ல விஷயம், இன்னைக்கு சீக்கிரமா வந்துரு. சார் ஊருக்கு போறார். நீங்க எப்ப கூப்பிட்டாலும் சரி, நீங்க பாலுன்னா நான் வெண்ணையா வந்துருவேன். சீக்கிரம் வந்துரு. கண்டிப்பா வந்துருவேல்ல? கண்டிப்பா வந்துருவேன். மறந்துடாத. டேய் கோபால், உனக்கு வந்த வாழ்வா இது? என்னமோ போட. சைக்கிளுக்கு கூட இந்த வீட்டை விட்டு வர மனசே வர மாட்டேங்குது. என்னங்க, கண்டிப்பா போய் தான் ஆகணுமா? வேற வழி இல்லையா? கேஸ் கிரிட்டிக்கல், போய் தான் ஆகணும். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போங்க. பிரேக்ஃபாஸ்டா? ஏர்லி மார்னிங்ல யார் சாப்பிடுவாங்க? நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேன். நான் போயிட்டு வரேன். ஓகே ஓகே, நான் போயிட்டு உனக்கு ஃபோன் பண்றேன். பாய் பாய். சீக்கிரமா உன்னை வந்துருங்க. விட்டுட்டு நான் என்ன பண்ணுவேன்? சீக்கிரமா வந்துடுறேன், ஜாக்கிரதையா இரு.
உனக்கு என்னடா கோபால், மேடம் நயன்தாரானா நீ சிம்புடா. நேத்து சாப்பிட்ட முந்திரி பருப்புக்கு மேடம் பதில் சொல்லி ஆகணும். ம், ம், ம். ம்.